Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற குருமா பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கலருமே ரொம்ப பிரைட்டாக க்ரீன் கலரில் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே வந்து நம்ம ரெகுலராக செய்கிற குருமாவை விட ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக புதினா கொத்தமல்லி இலையெல்லாம் சேர்த்து ஒரு மசாலா அரைச்சி செய்கிறதுனால இந்த வாசனையோட இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து சப்பாத்தி அப்புறம் மைல்டான புலாவ் இருக்கு இல்லையா, தேங்காய் பால் சாதம், குஸ்கா இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இட்லி தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி குருமா செய்யாமல் இந்த மாதிரி மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் இந்த குருமாக்கு. அதனால நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, எவ்வளோ பூண்டு எடுத்துருக்கீங்களோ அதே அளவு இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், ஒரு கையளவோட கொஞ்சம் கம்மியாக ஒரு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை, எவ்வளோ கொத்தமல்லி இலை எடுத்துருக்கோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை. இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் ரெடியாக. அடுத்து இந்த பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு இதெல்லாம் நல்லா பொரியணும். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அதோட கலர்லாம் மாறி நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம காயெல்லாம் சேர்க்கணும். நான் வந்து 1 கேரட், 1 உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக பச்சை பட்டாணி, நான் ஃப்ரோசன் பட்டாணி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் பீன்ஸு அப்புறம் காலிஃப்ளவர் இதெல்லாமும் சேர்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த காயெல்லாம் சேர்த்து இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை இப்போ சேர்க்க போகிறோம். இது சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுறணும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு, நம்ம சேர்த்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கணும். இதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் காயெல்லாம் நல்லா வெந்து வரும். இடையில மட்டும் திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம இந்த காய் வெந்துட்டுருக்க நேரத்தில் ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும். அதுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு தேங்காய் துண்டு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. காய் எல்லாமே ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் மட்டும் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் விழுதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த குருமா ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். ஏன்னா நம்ம இதில் தக்காளி எதுவும் சேர்க்கல இல்லையா, அதனால் கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுவையான ரொம்ப வாசனையான வெஜிடபிள் க்ரீன் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.